அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மகளிர் உரிமைத் தொகை 1000 இனி கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது யார் யாருக்கு என்ன ரீசன்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திலிருந்து 1.27 லட்சம் பயனாளிகள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் பெண்களுக்கு ரூபாய் 1000 அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற சில தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதம் வரை 1.15 கோடி பேர் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது 1.27 லட்சம் பெண்கள் இத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ மூலம் தகவல் கிடைத்துள்ளது. இதனால் பயனாளிகளின் எண்ணிக்கை 1.15 கோடியிலிருந்து 1.14 கோடியாக குறைந்தது. அதிக வருமானம், திட்டத்தில் சேர்ந்ததும் நிலம் வாங்குதல், அரசு பணிகளில் பெற்றது உள்ளிட்ட காரணங்களுக்காக பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு விரைவில் முதல்வரின் ஆலோசனை நடத்தி உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். ஆனால் இதை பலர் தவறாக புரிந்து கொண்டனர். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருந்தாலே உரிமை தொகை கிடைக்கும் என நினைத்து கொண்டனர். இதை அமைச்சரும் தெளிவுபடுத்திவிட்டார். எனவே கலைஞர் உரிமை தொகையானது அனைவருக்கும் கொடுக்கப்படாது. அரசு இந்த திட்ட பயனாளிகளுக்கு என சில அடிப்படை விதிமுறைகளை வகுத்துள்ளது. ரேஷன் கார்டில் வசிக்கும் முகவரியில் இல்லாதவர்களுக்கு முகவரி உள்ளிட்ட ஆவணங்கள் தவறாக இருப்பவர்களுக்கும் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற முடியாது. இது மாதிரியான மேலும் தகவல்கள் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி